வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மேம்படுத்தக்கூடிய ரொம்பவே முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு அவனோட குடும்பம் நல்லா இருக்கணும், அவன் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை நல்லா இருந்தால் தான் அவனோட வாழ்க்கை அற்புதமாக அமையும். அவன் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வியாபாரம் பண்ணாலும், எவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடத்திட்டு வந்தாலும், அவன் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை நல்லா இருந்துச்சுன்னா தான் அவனோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருந்தோம்னா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். வீட்டில் இப்போ நிறைய பேர்த்துக்கு கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி மாமியார் மருமகள் அந்த மாதிரி பிரச்சனை, உறவுகள் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ நம்ம பண்ண போகிற பயிற்சிகள் உறவுகள் ரீதியாக வர பிரச்சனைகள் அறவே நீக்கப்படும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே நல்ல செழிப்பான ஒரு சூழ்நிலைக்கு மாற ஆரம்பிப்பாங்க. பொருளாதார நிலை வீட்டில் உயர ஆரம்பிக்கும் இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா. அப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த பயிற்சி தான் இது. ஓகேங்களா? பொதுவாக ஒரு மனிதனோட உடல் எப்படி உருவாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களால் உருவாக்கப்படுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் முக்கியமான விஷயத்த நம்ம ரெகுலராக பண்ணுறது எதுனா உணவு, சாப்பாடு சாப்பிட்றோம், அதே மாதிரி தண்ணி குடிக்கிறோம். இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்ற போது நம்ம உடம்பு உருவாயிட்டு இருக்கு. 4 நாள் சாப்பிடலைனாலும் என்னாகும், உடம்பு குறைஞ்சிரும், இழைச்சிட்டன்னு சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான் நம்மளோட தண்ணி. அதே மாதிரி தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது. நீர் தான் உடம்புல 70% நம்ம டாமினேட் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தது நீர். அப்போ நீர் சக்தியை நம்ம நல்லபடியாக பயன்படுத்திட்டோம்னா 70% நம்ம உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஸ்ட்ராங்காக மாற ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம நீரையும் உணவையும் பயன்படுத்தி தான் இந்த பயிற்சி செய்ய போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஹீல் பண்ண போகிறோம். நம்மளோட எண்ணங்களை உணவில் பதிவு பண்ண போகிறோம். அதே மாதிரி நீர்லையும் பதிவு பண்ண போகிறோம். அந்த மாதிரி நம்ம பதிவு பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள்லாம் உணவில் கலந்துரும். அதே மாதிரி நீரில் கலந்துரும். அந்த உணவையும் நீரையும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பயன்படுத்தும் போது என்ன ஆகுன்னா, நம்ம பாசிட்டிவாக அதில் பதிவு பண்ண போகிறோம் இந்த பயிற்சியில். அப்போ அதெல்லாம் அவங்க செய்யும் போது அந்த உணவெல்லாம் அவங்க சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, உணவு தானே உடலாக மாற ஆரம்பிக்கும். அப்போ உடல் இருக்கிற ஒவ்வொரு செல்களையும் நல்ல எண்ணங்கள் நம்ம பதிவு பண்ணி வச்சுட்டோம்னா டெய்லியுமே நமக்கு புது உடம்பு உருவாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டோம். ஒவ்வொரு நிமிடமே நம்ம உடம்பு புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். உடம்புல இருக்கிற செல்கள்லாம் இறந்து புது செல்கள் எப்பவுமே உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துலேயே புது உடம்பு நமக்கு எப்பவுமே கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களையுமே நம்மளை பற்றியான உயர்வான எண்ணங்களையும் நம்ம ஆரோக்கியமான எண்ணங்களையும் நம்ம வேண்டுதலையும் நம்ம பதிவு பண்ணும் போது என்ன ஆகுனா, உடம்புலேருந்து நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த நல்ல வைப்ரேஷன் போய் சுற்றியும் இருக்கிற மனிதர்களுக்குள்ள பரவி நல்ல சூழ்நிலையை நமக்கு உருவாக்கும். சரிங்களா? இப்போ இந்த பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பயிற்சிக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு முத்திரையை நம்ம பார்க்கலாம். அஞ்சலி முத்திரைன்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அஞ்சலி முத்திரைங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கைகளை இப்படி கூப்பிடுறது, நம்ம வணக்கம் தெரிவிக்கும் போது இப்படி வைப்போம்ல. இது இந்திய சமயத்தில் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, பெரும்பாலும் வணக்கம் சொல்றதுக்கு பயன்படுத்துறதுங்கிறது ஒரு பார்ட் இருக்கட்டும். முக்கியமாக கடவுளை வேண்டும் போது, இறைவனை வணங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கைகளை குவிச்சு வேண்டிதான் நம்மளோட கோரிக்கையை இறைவன் கிட்ட நம்ம வைப்போம். எதுக்காக இது கை விரல்கள் எப்படி வைக்கிறோம்னா, நம்ம 5 கை விரல்களும் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத சக்தியை உடம்புல சமநிலைப்படுத்தக்கூடிய வலிமை வாய்ந்தது. ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. அந்த பஞ்சபூதங்களை தூண்டக்கூடிய சக்தி இருக்கு. அதே மாதிரி 5 கைவிரலுக்கும் கிரகங்களோட அந்த 9 கிரகங்கள்ல ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தது, அதை டாமினேட் பண்ணக்கூடிய தன்மை வாய்ந்தது நம்ம விரல்கள், 5 விரல்கள். அதுதான் முத்திரை பயிற்சிகளை விரல்கள் மூலியமா பண்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த அஞ்சலி முத்திரை இப்படி வைக்கும் போது என்ன ஆகுனா, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பஞ்சபூத சக்திகளும் சமநிலைப்படுத்தப்படும். எப்பவுமே நம்ம உடம்புல அந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு பஞ்சபூதம் ஸ்ட்ராங்காகவும் ஒரு பஞ்சபூதம் வீக்கா இருக்கும்போது நம்ம உடம்புல மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும். அது உடல் ரீதியா மட்டும் இல்லை, பிரபஞ்ச தொடர்புலையும் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அப்ப பஞ்சபூத சக்திகள் நல்லபடியா இருந்தாதான் நம்ம பிரபஞ்சத்தோட நல்லபடியா தொடர்பு கொள்ள முடியும். கிரகங்களோட ஆற்றலையும் நட்சத்திரங்களோட ஆற்றலையும் நல்லபடியா பெற்றுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த பயிற்சி செய்யறது மூலியமா கிரகங்களோட எனர்ஜியை வாங்கிக்கிறோம், பஞ்சபூதங்கள் சமநிலைப்படுத்தப்படும். அதே மாதிரி நம்ம உடம்புல காந்த சக்தி அதிகரிக்கும். ஓகேங்களா? இந்த முத்திரையை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, நமக்கு பொதுவாக கோயிலில் வேணாலும் வீட்டில் ஏதாவது சாமி கும்பிட்டாலும் இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்துங்க. இப்படி உட்காந்துட்டு சம்மணம் கால் போட்டு உட்காந்து வேண்டணும். சம்மணம் கால்னாலே நிறைய பேர்த்துக்கு தெரியுது. எதுக்காக அந்த பேர் வந்துச்சுன்னா, உடம்ப மனதை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு
ஆசனம் தான் சம்மணங்கால் போடுறதுன்னு. சமம் கூட்டல் மனம், சம்மணம், மனதை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம் தான் சம்மணங்கால் போட்டு உட்காருது. அப்போ நம்ம சம்மணங்கால் போட்டு உட்காரும் போது மன அலைச்சூழல் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். எந்தவித முயற்சி இல்லாமல் அப்படி அந்த உடம்பு சமநிலைப்படுத்தி மன சமநிலைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில இந்த முத்திரையை நம்ம பண்ணணும். சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு பண்ணுங்க. முடியலன்னா நீங்கள் சேரில் உட்காந்துட்டு கூட பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கைகளை நல்லா ஒரு 5 நிமிடமாவது குவிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் பத்தாது. 5 நிமிஷம் குவிச்சு வச்சுட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் மாறி ஒரு அற்புதமான வலிமை வாய்ந்த ஒரு மனநிலையை நமக்கு உருவாக்கும். எப்பவுமே நம்ம மனநிலையும் உடல்நிலையும் வலிமையா இருக்கும்போது ஒரு எண்ணத்தை நினைச்சோம்னா அந்த எண்ணத்துக்கு வலிமை கூடும், அது பலிக்கும். ஓகேங்களா? எண்ணத்துக்கு அது லைஃப் டைம் இருக்கு. அது நிறைய தூரம் டிராவல் பண்ணணும். காந்த அலை வடிவில் தான் நம்ம எண்ணங்கள் வெளியேறும். அது நிறைய தூரம் டிராவல் பண்ணணும், நிறைய நேரம் டிராவல் பண்ணணும். அப்பதான் அந்த எண்ணம் பலிக்கும். நம்ம பலவீனமா நினைக்கும் போது என்ன ஆகும்னா எண்ணம் உடனே டைலூட் ஆயிரும். எப்படி அழுகுன பூவு, அதாவது வாடிய மலர்லேருந்து வாசம் வராது. ஓகேங்களா? மலர் நல்லா இருக்கும்போது தான் அந்த மலர்லேருந்து நறுமணம் வரும். அதே மாதிரி தான் நம்ம ஆரோக்கியமாகவும் உடம்புல பலம், அந்த உடல் அளவுல மனதளவுலையும் சக்தி வாய்ந்த நிலைமையில நினைச்சோம்னா பூவிலிருந்து வாசம் எப்படி பயங்கரமா அடிக்குமோ அதே மாதிரி நம்மளோட எண்ணமும் ஸ்ட்ராங் ஆகி பிரபஞ்சத்துல கலந்து நம்ம வேண்டுதல் நிறைவேறும். ஓகேங்களா? நம்ம நிறைய பணம் இருக்கும்போது தானே பெரிய பொருள் வாங்க முடியும். அதனால இந்த அஞ்சலி முத்திரையை நீங்க நிறைய நேரம் இப்படி வைங்க. குறிப்பிட்ட ஒரு 5 நிமிஷமாவது குறைஞ்சது நீங்க வைங்க. வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டு அவங்க ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் வாழணும். நம்ம கிட்ட அன்பா நடந்துக்கணும். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்கள் கிட்டையும் அவங்க அன்பா நடந்துக்கணும். யாரை நினைச்சு சொல்றீங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் அன்பா நடந்துக்கணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கணும். அவங்களுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நல்ல நிகழ்ச்சிகளே நடைபெறும். அவங்க தொடங்குற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் வெற்றிகரமா அமையணும். அவங்க படிச்சுட்டு இருந்தாங்கன்னா நல்லா படிக்கணும். வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா நல்லபடியா அவங்க ஆஃபீஸ்ல அவங்களுக்கு சப்போர்ட்டிவா எல்லாம் இருக்கணும். நல்லா ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு சொல்லுங்க. அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வியாபாரம் நாளுக்கு நாள் விருத்தி அடைச்சுக்கிட்டே போகணும், பெருகிட்டே போகணும். சரிங்களா? அந்த மாதிரி வேண்டுங்க. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆரோக்கியமாகவும் செழிப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வீட்டில் எப்பவுமே நிறைய செல்வ வளமைகளும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் ஆதரவாகவும் நடந்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிறவங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி எழுந்திருச்சு நல்லா திருப்தியாக ஒரு அமைதியான நிலைமையில் ஒரு 1/4 மணி நேரம் டெய்லி இந்த மாதிரி வேண்டுங்க. கையை குவிச்சு வச்சுக்கிட்டு வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வேண்டுதலுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பாக அது பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு தாக்கத்தை கொடுக்கும். ஒவ்வொரு கிரகத்துக்குரிய மந்திரங்களை அட்லீஸ்ட் ஒரு 3 முறையாவது உச்சரிச்சுக்கிட்டு எல்லா கிரகத்திலிருந்து வர ஒவ்வொரு கிரகத்திலிருந்து 3 முறை உச்சரிச்சுட்டு அந்த கிரகத்துக்குரிய மந்திரம் அந்த கிரகத்திலிருந்து வர ஆற்றல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நன்மையை அளிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அந்த மந்திரங்களை நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப சொன்னோம்ல ஒவ்வொருத்தரையும் நினைச்சு வேண்டது அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு உங்க கைகள் இப்படியே வச்சிருங்க. வச்சிட்டதுக்கு அப்புறம் வேண்டி முடிச்சதுக்கு அப்புறம் 1 நிமிஷம் மட்டும் அப்படியே கைகளை குவிச்சுக்கிட்டு உங்களோட சக்தி பிரபஞ்ச சக்தி உங்க உங்க உடம்பு ஃபுல்லா பரவற மாதிரி நீங்க அமர்ந்திருக்கிற அறை முழுவதும் பரவற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு என்ன பண்றீங்கன்னா நம்ம சமையல் செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருங்க. சமையலுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அது எந்த உணவா இருந்தாலும் பரவாயில்ல, அசைவ உணவுல இதுல பண்ண வேண்டாம். ஓகேங்களா? முடிஞ்சா அது அசைவ உணவு தான் நான் சாப்பிட்றேன்னு சொன்னீங்கனாலும் அதுல பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இயற்கையான முறையில் வரக்கூடிய உணவு பயன்படுத்துறது நல்லது. ஓகேங்களா? அப்போ உணவுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சுத்தம் பண்ண உணவுல நீங்க பாசஸ் கொடுங்க. உங்க கை வழியா அந்த உணவுக்கு மேல இது மாதிரி வச்சுக்கிட்டு இந்த உணவு மூலியமா இந்த உணவு மூலியமா எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நன்மையை அளிக்கணும். சரிங்களா? இந்த உணவு மூலியமா இதை சாப்பிடக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களோட வாழ்க்கையை அற்புதமான மாற்றங்கள் ஏற்படணும், அவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கணும், அதே மாதிரி அவங்க ஆரோக்கியமாகவும் அற்புதமான சூழ்நிலையும் அவங்களுக்கு ஏற்படணும், அவங்க தொடங்குற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லி நல்லா ஒவ்வொருத்தர் நினைச்சு பாசஸ் கொடுங்க அந்த உணவுக்கு. இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கணும் இந்த உணவு சாப்பிடும் போது அப்படின்னு சொல்லிட்டு பாசஸ் கொடுத்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த உணவை எடுத்து நீங்க தயாரிச்சு அந்த உணவு நம்ம கொடுக்கும்போது, சரிங்களா, இதெல்லாம் சமையல் செய்யறதுக்கு முன்னாடி அந்த உணவுப் பொருட்கள் ரெடி பண்ணி வச்சு பண்ணுங்க. சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ண வேண்டாம்.
முடியாததுக்கு முன்னாடி பண்றது ரொம்ப சிறப்பு. அப்படி முடியலனாலும் மறந்துட்டீங்க சில சமயம்னாலும் தயாரிச்சதுக்கு அப்புறம் கூட இது மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் நேரம் இருக்கிறவங்க பண்ணுங்க, நம்பிக்கை இருக்கிறவங்களும் பண்ணுங்க. நாங்க நிறைய பதிவுகளை போட்டுட்டு இருக்கிறோம். நம்பிக்கை இருக்கவங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைக்குன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லதுக்கு செய்யக்கூடிய காரியங்கள். நீங்க நல்ல விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா நல்ல விஷயங்கள் நம்மளை அவாய்ட் பண்ணிடும். ஓகேங்களா? நல்லதை நீங்க டிஸ்லைக் பண்ணீங்கன்னா நல்லது உங்களை டிஸ்லைக் பண்ணிக்கும். ஓகேங்களா? நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.